வணக்கம். பெட்டிவாசல் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தோட முக்கியமான சந்தைகளில் ஒன்றான வாடிப்பட்டி சந்தைக்கு தான் வந்திருக்கோம். செவ்வாய்க்கிழமை சந்தையான வாடிப்பட்டி சந்தையில் இன்றைக்கி ஆடுகளோட விலை நிலவரங்களை பார்க்கலாம். நண்பர்கள் அனைவரும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆடுங்க எல்லாமே வளர்ப்பு ஆடுகள். கறிக்காகவும் வீட்டு வளர்ப்புக்காகவும் தேவைன்னா வாங்கிக்கலாம். இதோட விலை 9,000 ஆரம்பித்து 15,000 வரைக்கும் இருந்தது. ஏன் 20,000 வரைக்குமே ஆடுகள் நிறைய வந்திருந்தது. இன்றைக்கி போன வாரத்தோடு ஒப்பிடும் பொழுது பார்த்தா இன்றைக்கி ஆடுகளோட வரத்து ஓரளவுக்கு குறைவாக தான் இருந்தது. ஆனால் வியாபாரிகள் வழக்கம் போல் ஆடுகள் வாங்க வந்திருந்தாங்க. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு 15,000 சொல்லியிருந்தாங்க. ஆடு நல்லா தரமாக இருந்தது. இந்த முட்டு கடாய் பார்த்தீங்கன்னா கடாய் 22,000 விலை சொன்னாங்க. ஆடு என்ன விலை வருதுண்ணே? கடா 22 நண்பர்களே, இந்த ஆடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ஒன்று 10,000 சொன்னாங்க. 2 ஆடு வந்திருந்தது. ஒரு ஆடு 10 ரூபா. நண்பர்களே, இந்த கிடாய் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான கிடாய். 19,000 விலை சொன்னாங்க. கிடாய் என்ன ரேட்னு வரும்? 19,000 சொல்லிச்சுங்க. 19,000. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா 2 கெடா நல்ல தரமான முட்டு கெடாவாக வச்சுருந்தாங்க. இந்த கெடாயோட விலை ஒரு கெடாய் ஒன்று 30,000 சொன்னாங்க. ஒரு கெடாய் இது என்ன விலைப்பா வருது? 30 ரூபா வருதா? இந்த அண்ணன் 2 கடை வச்சிருந்தாரு. இவர் வச்சிருந்த கடை ஒரு கடை 32,000 விலை சொன்னாரு. வீட்டில் வளர்த்த கடை. நண்பர்களே, இந்த கடை பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் 20,000 விலை சொன்னாரு. கடை இது என்ன விலைன்னு வரும்? கடை என்ன விலைன்னு வரும்? 20,000. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா 4-5 கெடா வச்சுருந்தாரு. கெடா ஒன்றும் பக்ரீத்துக்கான கெடான்னு சொன்னார். இதோட விலை 19,000 ஆரம்பித்து 30,000 வரைக்கும் அண்ணங்கிட்ட கெடா இருந்தது. கெடா என்ன விலையில இருந்துன்னு இருக்கு? ஒரு கெடா என்ன விலையில இருந்து? 19 ரூபா. கடை என்ன விலைன்னு இது? ஜோடி 40,000 சொல்கிறோம்னே. ஜோடி 40 ரூபா. கடை என்ன விலைன்னு இது? அதே விலை தான், 40 ரூபா ஜோடி. இந்த தம்பி பார்த்தீங்கன்னா 2 கடை வச்சுருந்தாரு. தம்பி கெடாயோட விலை எவ்வளோன்னு கேட்டோம். 30,000 விலை சொன்னாங்க. கெடா என்ன விலை தம்பி? ஏண்ணே இந்த கடை அது ஒன்று 30,000. 30,000. இந்த அண்ணன் வச்சிருந்த கெடா ஒரு கெடா 25,000 அவர்கிட்ட இருக்குன்னு சொன்னாங்க. இது ஒரு கெடா என்ன விலைனே வரும்? எவ்வளோ? 25. இந்த அண்ணன் வச்சிருக்க இந்த கெடாய் பார்த்தீங்கன்னா ஒரு கெடாய் 45,000 சொன்னார். இன்னொரு கெடாய் 30,000 சொன்னார். ஆனால் இந்த கெடா என்ன விலைனே வரும்? 45. கெடா என்ன 30 ரூபா.
இந்த கடை பார்த்தீங்கன்னா 25,000 சொன்னார் அண்ணன். கடை என்ன விலைங்க இது? 25. இந்த குட்டிகளாம் பார்த்தீங்கன்னா 6,000 சொன்னாங்க. இந்த அண்ணன் வச்சிருக்க இந்த கிடாயை பார்த்தீங்கன்னா 25,000 விலை சொன்னார். இது கிடா என்ன விலைண்ணே? கிடா என்ன விலைண்ணே? 25. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா 3 கிடா தரமான கிடாயாக கொண்டு வந்திருந்தார். ஒரு கிடாயோட விலை 30,000 விலை சொன்னார். 30 ரூபாய்க்கு குறைஞ்சி வராது. 30 ரூபாய்க்கு குறைஞ்சி வராது. கிடா இது என்ன விலைண்ணே வருது? என்ன விலை வருது? 233. கிடா என்ன விலைப்பா? ஆமாப்பா 26 ரூபா. ஒரு கடை ஒன்று 26 ரூபா. ஒரு கடை ஒன்று அது 55. நண்பர்களே, இந்த கடை பார்த்தீங்கன்னா 55,000 விலை சொன்னாங்க. இது கடை என்ன விலைன்னு? 55. நண்பர்களே, நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த குட்டிகள் எல்லாமே வளர்ப்புக்கான குட்டிகளாக இருந்தது. குட்டிங்க எல்லாமே 5,000 8,000 இருந்தது. 4-5 குட்டிகளாக மொத்தமாக எடுக்கும் பட்சத்தில் விற்கக்கூடிய வியாபாரிகளும் சரி, கொண்டு வந்திருக்கிற வீட்டு ஆளுங்களும் சரி விலை அனுசரிச்சே கொடுத்தாங்க. எவ்வளோ கேட்டாரு அண்ணே? எவ்வளோ கேட்டீங்க? எதுக்கு படியா? ஒரு கடை 20 ரூபா. இந்த கடை பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா. ஒரு கடை என்ன விலை ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து இருக்குன்னு சொன்னாங்க. 18 ரூபா சொல்லி. இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு கடை 29,000 விலை சொன்னார். வாங்கக்கூடியவங்க ஒரு அளவுக்கு அனுசரணையான விலை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாருங்கிற மாதிரி சொன்னார். 29 சொல்லியிருக்கீங்க. விற்பனைக்கு ஆடு கொண்டு வந்திருக்க வியாபாரிகளும் சரி, ஆடு வளர்ப்பவங்களும் சரி ஓரளவுக்கு விலை கட்டுப்படியாகிற அளவுக்கு கேட்டாங்கன்னா குறைச்சே கொடுத்தாங்க. இந்த கெடா குட்டி பார்த்தீங்கன்னா இதோட விலை 8,000 ரூபா விலை சொல்லிட்டு இருந்தாங்க. 8,000 ரூபா. இந்த மாதிரியான குட்டிங்க பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா விலையில இருந்து 5,000 ரூபா விலை வரைக்கும் சொன்னாங்க. இந்த கடை பார்த்தீங்கன்னா 21,000 ரூபா விலை சொன்னாங்க. கோயில் கொடைக்கு வாங்கிட்டு போகிறதா சொன்னாங்க. 21. ஒரு குட்டி என்ன விலை தம்பி? 11 ரூபா. நண்பர்களே, சந்தைக்கு வரக்கூடிய ஆடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் அவங்க தான் விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகக்கூடிய விலை வந்துச்சுன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்கு ஆடுகள் அவங்க குறைஞ்ச விலைக்கே கொடுக்குறாங்க. நண்பர்களே, வளர்ப்பு குட்டிங்க நிறைய இன்னைக்கு சந்தைக்கு விற்பனைக்கு வந்திருந்தது. 2,000 ரூபாயில் இருந்து 5,000 ரூபா வரைக்கும் வளர்ப்பு குட்டிகள் விற்பனைக்கு வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது.
இந்த கிடா பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா விலை சொன்னாங்க. கொம்பும் தோரணையும் நல்ல தரமாக இருந்தது ஆட்டுக்கு. 5000. செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறக்கூடிய வாடிப்பட்டி சந்தையானது காலையில் 5 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன விலைண்ணே? 12 ரூபாண்ணே. 12 ரூபா. இந்த ஆடு பார்த்தீங்கன்னா பெரிய ஆடு 13,000 ரூபா விலையும் சின்ன ஆடு 9,000 ரூபா விலையும் சொன்னாங்க. $9,000 $13,000. இந்த கருப்பு குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஒன்று 6,000 ரூபா விலையிலேருந்து சொன்னாங்க. ரெண்டு குட்டி ஆடு அதோட விலை 13,000 ரூபா சொன்னாங்க. ஒரு கெடா குட்டி ஒரு பெட்டை குட்டி இருந்தது. பிறந்து ஒரு வாரம் ஆன குட்டிங்க. நண்பர்களே, பக்ரீத் நெருங்க முட்டுக்கடாய்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரியே கோயில் கொடைக்காக நிறைய வெள்ளாட்டு கிடாய்கள் வாங்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் வந்திருந்தாங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வாடிப்பட்டி ஆட்டுச்சந்தையோட விலை நிலவரத்தை பற்றி தான் பார்த்தோம். மழை நேரன்றனால குறைவான ஆடுகளே வந்திருந்தாலும் சந்தை இன்றைக்கி நல்லாவே களை கட்டியிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் எங்கள் வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெட்டிவாசல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். இப்படிக்கு பெட்டிவாசல் யூடியூப் சேனல்.